வறுமை நீங்கி செல்வ வளம் அதிகரிக்க வீட்டு பூஜை அறையில் குபேரன் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து பித்தளையால் ஆன லட்சுமி குபேர விளக்கை ஏற்ற வேண்டும். இந்த குபேர தீபத்தை ஓம் குபேராய போற்றி என்ற ஒரு வரி மந்திரத்தை சொல்லிக் கொண்டே ஏற்றலாம். நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. எனவே குபேர பூஜையின் போது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் என்பது சிறப்புக்குரியது. பிறகு அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நேவேத்தியம் படைக்க வேண்டும். ஏனென்றால் குபேரருக்கு மிகவும் பிடித்த உணவு அவல் ஆகும். இப்படி செய்தால் நமக்கு குபேரரின் அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே இந்த சிறப்புமிக்க பூஜையை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று குபேர காலமான மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை செய்யவும். ஒவ்வொரு வாரமும் இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். அந்த அளவிற்கு இந்த பூஜை உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். குபேரர் வழிபாடு செய்தால் நமது வாழ்வில் செல்வம் பெருகும் மற்றும் வறுமை நீங்கும். வியாபாரிகள் குபேர வழிபாடு செய்வதால் அவர்களது வியாபாரம் விருத்தி அடையும் மற்றும் லாபம் அதிகரிக்கும். கடன் தொல்லையில் இருப்பவர்கள் குபேரர் வழிபாடு செய்வதால் அவர்களது கடன் தொல்லை விரைவில் தீரும். சேமித்த செல்வத்தை பாதுகாக்கவும் திருட்டு போன்ற இழப்புகளில் இருந்து காக்கவும் குபேரர் வழிபாடு சிறந்தது. குபேரர் வழிபாடு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.